படத்திற்காக மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ஒரு துயரத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க மிருனால் தாகூர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதவிடாய் நேரத்திலும் காமவெறியில் சிலர் படத்திற்காக துயர வாழ்க்கை அனுபவிச்சிருக்காங்க. அதில் மிருனால் தாகூரும் ஒருத்தவங்க. சீதாராமம் பட நடிகை மிருனால் தாகூர் பாலியல் தொழிலாளர்களின் உச்சக்கட்ட துயர வாழ்க்கை பற்றி கண்ணுடன் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. சீதாராமம் படத்தில் பிரபலமான மிருனால் தாகூர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2012ஆம் ஆண்டு ஹிந்தி சீரியல் மூலம் சின்னத்திரை நாயகியாக தன்னுடைய நடிப்பு பயணத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க. 2014ஆம் ஆண்டு ஹீரோயினாக அறிமுகமானாங்க. இயக்குனர் சோனியா குப்தா 2018ஆம் ஆண்டு பாலியல் தொழிலாளர்கள் வாழ்க்கையை விவரிக்கும் விதமாக எடுக்கப்பட்ட லவ் சோனியா படத்தின் மூலம் பாலிவுட் திரையுலகில் அறிமுகமானாங்க. திரைப்படத்திற்காக மிருனால் தாகூர் பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களுடன் சுமாராக 2 வாரங்கள் தங்கியிருந்து அவர்களின் துயரங்கள், தினசரி வாழ்க்கை முறை, அவர்கள் பேசும் விதம், நடந்து கொள்ளும் விதம்னு எல்லாத்தையுமே தெரிந்துக்கிட்டு பின்னர் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் நடந்த கொடுமையை இவங்க பேசியிருக்காங்க. வீடுகளில் கட்டில்கள் உயரமாக இருப்பதற்கான முக்கிய காரணம் அவர்கள் கஸ்டமர்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் குழந்தைகள் கட்டில்களுக்கு கீழே உறங்குவாங்களாம். பாலியல் தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த தொழிலை விருப்பப்பட்டு தான் செய்கிறாங்க. அவர்களை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை அப்படின்றத உறுதியாக இருக்காங்க. மேலும் அவர்களுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் இருக்காது. ஒரு நாளைக்கு 30 முதல் 40 வரையிலான ஆண்களை பார்ப்பாங்களாம். தங்களிடம் இருக்கும் உணர்ச்சிகளை கொட்டி விட்டு செல்வார்களாம். மாதவிடாய் காலங்களிலும் இந்த துயரம் தொடருமா? பாலியல் தொழில் செய்யும் பெண்களின் கதையை கேட்க கவலையாகவே இருக்குது. செய்தி வந்து பார்த்தோன்னா இவங்க சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களான்னு கூட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க. கேட்கும்போது நம்மளுக்கே வேதனையாக தான் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, நடிகை சீதா அவர்களினுடைய வீட்டில் படுக்கை அறையில் முதல் நாள் இரவு வைத்திருந்த நகைகளை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. யார் அதை எடுத்திருப்பாங்க அப்படின்ற கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வந்து இது விசாரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாட்களிடம் வந்து விசாரணைகளை நடத்தி வந்துட்டுருக்காங்க. அதில் தான் யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத உறுதி செஞ்சுருக்காங்க. ஏன்னா முதல் நாள் இரவு தூங்கும்போது அவங்களுடைய சகோதரியின் நகை அப்படின்னு சொல்லப்படுது. அதை அவங்க கழட்டி வச்சுட்டு தூங்கிட்டு வந்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த நகையை காணலை அப்படின்ற மாதிரியாக வந்து பார்த்தோன்னா புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி பிரபலங்களுடைய வீடுகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து கைவரிசை காட்டி வராங்க அப்படின்னு இந்த கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.